வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோட கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட்டு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். வெளியில் நல்ல கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாக மெத்துன்னு இருக்கிற மாதிரி பாதுஷா தாங்க நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். நான் செய்ய போகிறது பட்டன் பாதுஷா. இது வந்து சைஸில் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம இதை பட்டன் பாதுஷா அப்படி இல்லைனா மினி பாதுஷான்னு கூட சொல்லலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இது மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப் தயிர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இதில் நான் சேர்த்துருக்கிற பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் வேறு. இது ரெண்டுமே நம்ம சேர்க்கணும். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதில் 1/4 கிலோ மைதா நம்ம சேர்க்கணும். 1/4 கிலோ மைதா அப்படின்றப்போ கப் அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கப் அளவுக்கு வருங்க. 250 ml கப்பில் 1.25 கப் அளவுக்கு 1/4 கிலோ மைதா மாவு வரும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. இப்போ அந்த தயிர் இருக்குல்ல, அந்த தயிர் மிக்சிங்கோட இந்த மைதாவெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பிரெட் க்ரம்ஸ் மாதிரி வர்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 50 கிராம் நெய்யை நல்லா உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த நெய்யோட இந்த மைதா எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு பிரெட் க்ரம்ஸ் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து பிசையணும். ஃபஸ்ட்டே தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் டால்டா கூட சேர்த்துக்கலாம். டால்டா சேர்த்து செய்யும்போது அதுக்குன்னு ஒரு ஃப்ளேவரும் அது ஒரு டேஸ்ட்டும் கிடைக்குங்க. அதுவும் நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் தான் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் வீட்லேயே ஈஸியாக பர்ஃபெக்டாக இந்த பாதுஷா செஞ்சிடலாங்க. செய்கிறதுக்கு நேரமும் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஒரு 20 நிமிஷத்துலேயே இந்த பாதுஷா நம்ம செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற இந்த 1/4 கிலோ மாவில் கிட்டத்தட்ட ஒரு 25 பட்டன் பாதுஷா வந்ததுங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈர துணியோ அப்படி இல்லைனா ஒரு பவுலோ போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 300 கிராம் சுகர் சேர்க்கணும். 300 கிராம் அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு கப் அளவில் கிட்டத்தட்ட 1.25 கப் அளவுக்கு வருங்க. இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த சுகரை நல்லா கரைச்சி விட்டுருங்க. கரைச்சி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கம்பி பாகெல்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சுகர் நல்லா கரைஞ்சி நல்லா பிசுபிசுப்பு தன்மை வரணும். அந்த ஸ்டேஜ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சுகர் சிரப் வந்து இந்த மாதிரி நல்லா நுரைச்சிட்டு வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பிசுபிசுப்பாக இருக்கும். அப்போது நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குலாப் ஜாமுனுக்குலாம் நம்ம எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துருக்கேன். குங்குமப்பூ சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த சுகர் வந்து கெட்டிப்படாமல் இருக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. அதே கடாயில் வச்சிங்கன்னா அந்த சூடுக்கு சுகர் சிரப்பு வந்து இன்னமும் கெட்டியாயிரும். இப்போ இதில் கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். சேர்த்தா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ பாதுஷாக்கான மாவு ரெடியாக இருக்குங்க. இப்போ பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பட்டன் பாதுஷா அப்படிங்கிறதுனால இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்தால் போதும். எடுத்துகிட்டு கையிலே இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து கரெக்டான ஒரு சைஸாக இருக்குங்க. இப்போ இதில் நடுவில் நம்ம பெருவிரலை வச்சு அழுத்தி விடணும். 2 பக்கமுமே அழுத்தி விடுங்க. நல்லா ஆழமாக குழிவாக வைக்கணும். அப்போ தாங்க பொரிக்கும் போது வந்து அது வந்து கரெக்டான ஒரு ஷேப்பில் வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் பெரிய பாதுஷா செய்கிறீங்கனாலும் இதே மெத்தடு தான். நான் இன்றைக்கி பட்டன் பாதுஷா அப்படிங்கிறதுனால சின்னதாக எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லா பாதுஷாவும் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணணும். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இதை எப்படி ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமானதுங்க. பாதுஷா செய்கிறதுல இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லலாங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகலை. இது குறைவான சூடில் இருக்கும்போதே இந்த பாதுஷாவை ஒன்றா நம்ம இதில் சேர்த்துடணும். இப்போ நான் பாதுஷா சேர்க்குறேன் பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் கூட பொங்கி வரல. அந்த அளவுக்கு தான் இதோட சூடு இருக்குது. இப்போ நம்ம ஒரு 10-15 பாதுஷா இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சூடு ஏறிடும். இந்த பாதுஷாவும் ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த பாதுஷாலாம் அப்படி மிதக்க ஆரம்பிச்சிடணும். அதுவே கொஞ்சமாக சூடு ஏறி நல்லா மிதக்க ஆரம்பிச்சிடணும். கடைசியாக சேர்த்த பாதுஷாலாம் கீழே இருக்குது பாருங்கள். முதல்ல சேர்த்ததெல்லாம் நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ அதுவாக நல்லா மேலே வந்ததுக்கப்புறமா இதை ஒன்றா நல்லா திருப்பி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமானதும் நம்ம இதை எடுத்துடலாங்க. இந்த ஃப்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப கம்மியான ஹீட்டில் இந்த பொரிக்கும் போது தான் அந்த பாதுஷா வந்து உள்ளே நல்லா வேகுங்க.
இந்த பாதுஷா நல்லா வெந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. கொஞ்சம் ஹீட்டை ஏற்றிட்டு நல்ல பொன்னிறமானதும் இதை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமானதும் நம்ம இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அப்படியே எடுத்து நம்ம சூடாக இருக்கும்போதே சுகர் சிரப்பில் சேர்த்துடணுங்க. இப்போ பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதை எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்துக்கிறேன். சுகர் சிரப்பில் வந்து 1 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சா போதும். ஒரு பக்கம் ஒரு 30 செகண்டும், அடுத்த பக்கம் நல்லா திருப்பி விட்டு ஒரு 30 செகண்ட், மொத்தத்தில் ஒரு நிமிஷம் இதை வந்து நல்லா ஊற விட்டு எடுத்தாலே போதும். அதில் சுகர் சிரப்பு நல்லா இறங்கிருங்க. இது சூடாக இருக்கிறதுனால உடனே அப்சர்வ் பண்ணிடும். சுகர் சிரப்பில் ஊறின பாதுஷாலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்குங்க. என்னன்னு கேட்குறீங்களா? எடுத்து சாப்பிட வேண்டியது தான். சூடாக இருக்கும்போது எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக வேறு லெவலில் இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான பாதுஷா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் ஒன்று எடுத்து பிச்சு பார்க்கலாம். உள்ள அந்த லேயர்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம கடையில் வாங்குற மாதிரியே அந்த பாதுஷா வந்திருக்கு பாருங்கள். நான் சொல்லிக் கொடுத்த அதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களாலையும் இதே மாதிரி கட்டாயம் செய்ய முடியுங்க. இந்த பாதுஷா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.